வணக்கம். 13/15/2026 ஞாயிறு, மார்ச் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய கும்பராசி பலன். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அதே நேரம் எந்த வேலை செய்தாலும் அதில் சற்று கவனம், எச்சரிக்கை அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாக அமைகிறது. உங்களுடைய ராசி அதிபதியும் 7ஆம் இடம் சப்தமாதிபதியும் 2ஆம் இடத்தில் ஒன்று கூடியிருப்பதனால் கூடவே சுக்கிர பகவானும் இருக்கிறார். 11ஆம் தேதி மாறுதல் ஆகிறார் மேசத்துக்கு. அப்போது சனீஸ்வரனும் சூரியனும் ஒன்று கூடி வாக்குஸ்தானத்தில் இருப்பதனால் தன்னுடைய வாக்கு சொல்லு மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதமாக அமையும். இன்றைய நாளில் சற்று கவனத்தோடு இருங்கள். மாதம் முழுக்கவும் சற்று நிதானம், பொறுமை வேண்டும். உங்களுடைய ராசிக்கு பொறுமை நிதானத்தோடு இருந்தால் சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். தன்னுடைய வார்த்தையே எதிர்வினையாக்கிவிடும் என்பதனால் பொறுமை நிதானம் அவசியம் வேண்டும். கைப்பொருளை விரயமாக்கிவிட்டால் மிகவும் தடுமாற்றத்துக்கு உள்ளாகுவீர்கள் என்பதனால் கவனத்தோடு இருங்கள். கும்பத்தில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் சர்வ காரிய வெற்றி கிடைக்கும். சுவாதி நினைத்து நிறைவேறும். பூரட்டாதி எந்த வேலை செய்தாலும் கவனத்தோடும் முழு எச்சரிக்கையோடும் இருங்கள். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மீனராசி பலன். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு சிறிய சிறிய பதற்றமும் சிக்கலும் வீண் வாக்குவாதத்தினால் தேவையற்ற மனக்குழப்பம் ஏற்படும். இன்றைய நாளில் விசாகம் புரட்டாதி 4ஆம் மாதத்தில் பிறந்தவர்கள் எந்த வேலை செய்தாலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். உத்திரட்டாதி நினைத்து நிறைவேறக்கூடிய நாளாக அமையும். ரேவதி அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்ப்பது மிகவும் நன்று. நண்பர்களே, மீனராசியில் பிறந்த அனைத்து நண்பர்களுக்கும் உங்களுடைய ஜென்மத்திலேயே சூரிய பகவானும் இருக்கிறார். 6ஆம் இடம் சத்ருஸ்தானாதிபதி. உங்களுக்கு லாபமும் விரைத்தக்கூடிய சனீஸ்வரனும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறார். எந்த விதத்தில் சிக்கல் வருகிறது, எந்த விதத்தில் பிரச்சனை வருகிறது, தன் வார்த்தை, பொறுமை நிதானம் எவ்வளவுதான் இருந்தாலும் அப்பையும் சிறிய சிறிய பிரச்சனைகள் உருவாகி கொண்டே இருக்கும். இந்த மாதம் முழுக்க சற்று கவனம், எச்சரிக்கையோடு இருங்கள். சூரியனும் சனீஸ்வரனும் ஒரு இடத்தில் இருப்பது சிறிய சிறிய மன உளைச்சலை, சங்கட்டங்களை உருவாக்கும். பக்குவத்தோடு இருந்தால் சர்வ காரியத்திலும் வெற்றி பெறலாம். உங்களுடைய சிக்கல்கள் அனைத்தும் தீர்வாகும். அடிக்கடி ஆலயம் சென்று மன ஆறுதலுக்கு வழிபாடு செய்யுங்கள். வணக்கம்.